சொல்ல மொழி தேவையில்லை என் ஜீவன் என்றும் நீதானே. என்ன துளசி இங்க நின்னுட்டு இருக்கா? ஹே துளசி, துளசி, அருணண்ணா நீங்களா? என்ன துளசி இங்க நின்னுட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடுவோம்னு சொன்னேன். இல்ல நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்கள கொண்டு போய் பஸ் ஏத்தி விட்டு வரலான்னு நான் போனேன். வீட்டுக்கு வராமலே போயிட்டாங்களா? இல்லண்ணா வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க, சாப்பிட தான் சொன்னேன், சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. சரி கிளம்பட்டும், டைம் ஆயிடுச்சு, வீட்டுல எல்லாம் தேடுவாங்கல்ல, சொல்லாம தான் வந்தாளுங்க. சரின்ட்டு கொண்டு போய் பஸ் ஏத்தி விட்டு வந்தேண்ணா. சரிம்மா. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கலாமா? கேட்டா தப்பா எடுத்துப்பியா? என்னண்ணா என்கிட்ட போய் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? கேளுங்க. இல்லம்மா, நீ சிவாவை லவ் பண்றியா? ஆமாண்ணா நானும் லவ் பண்றேன், சிவாவும் லவ் பண்றான். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்லம்மா, சிவா என்கிட்ட உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொன்னான். அதான் கேக்குறேன். என்னண்ணா சொல்றீங்க? சிவா அப்படி சொன்னானா? என்னை எங்க வீட்ல இருந்து பிக் பண்ண வந்தான். வரும்போது பேசிட்டு வரும்போது தான் சொன்னான். இது மாதிரி நான் துளசியை லவ்லாம் பண்ணல, பட் அவ என்னைய லவ் பண்றா போல, பிரதீப்ட எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னான். பிரதீப்டையும் கேட்டேன், நீ சொன்னதான் சொன்னான். ஆமாண்ணா பிரதீப்ட நான் தான் சொன்னேன் சிவாவை எனக்கு பிடிக்கும், சிவாவும் நானும் லவ் பண்றோன்னு. சிவாவும் என்னை லவ் பண்ணுவான்னு நினைச்சுதானே நான் அப்படி சொன்னேன். சிவா என்னை லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியாதுண்ணா. சிவா உன்னை லவ் பண்ணலமா, நீ அப்பா இல்லாம கஷ்டப்படுறியன்னு உனக்கு உன் மேல கேரிங் தான் காமிச்சான், மத்தபடி உன்னை லவ் பண்ணலையா? இது என்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னான். சொன்னா கோச்சுக்காதம்மா. ஐயோ அதெல்லாம் இல்லைண்ணா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மற்றபடி இப்பவே சொன்னதுனால எனக்கு சந்தோஷம்தான். இத சொல்லணும்னா கோவில்லயே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். சுத்தி ஆள் இருந்தாங்க, அதனாலதான் சொல்ல முடியல. சாரிம்மா. அவன் சொன்னதுனாலதான் சொன்னேன். உன் மனசு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் லவ் பண்ணலன்னு சொல்றது உனக்கும் நல்லது தானே. அதனாலன்னா ஒண்ணு இல்லைண்ணா, விடுங்க. இது சிவா உன்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னாமா, அதனாலதான் சொன்னேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. என்ன அருணும் துளசியும் பேசிட்டு இருக்காங்க? ஏய் துளசி, ஏன் அதுக்குள்ளேயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? உனக்கு அந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சூப்பரா இருந்துச்சு. சரிண்ணா, அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, வந்து என்னை தேடுவாங்க. நான் வீட்டுக்கு போறேன். என்னாச்சு அருண், மூஞ்சி ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு போறா? வேற என்ன, நீ சொல்ல சொன்னதுக்கு தான் அப்படி போறா. ஓ, நான் லவ் பண்ணலன்னு சொன்னதுக்காக அப்படி போறாளா? ஆமா சிவா, சொல்லியாச்சு, அதுக்கு தான் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறா. லவ் பண்றேன்னு சொன்னா பொய்யே என்னால நடிக்க முடியாது. லவ் பண்ணலன்னு சொன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுறா. நான் என்ன பண்றது? நீ ஏன் சொல்லு. சரி விடு சிவா, ஃபீல் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னீங்கன்னா அவ ஹர்ட் ஆவா. இப்பயே சொன்னதுனால கொஞ்சம் நல்லது தானே. ஃபீல் பண்ணாத சிவா. இப்ப சொல்லலைன்னா அப்புறம் சொல்லிதானே ஆகணும். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இனி துளசி விருப்பம் தான். காலையில அவள்கிட்ட பேசலாம். சரி, நீங்க போன விஷயம் என்னாச்சு? அந்த பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? பிரதீப் பேசினானா அந்த பொண்ணுகிட்ட? பேசினான் அருண். ஆனா அந்த பொண்ணு பயந்துட்டு பேசாம வந்துட்டாளாம். அதான் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன சிவா சொல்ற? அந்த பொண்ணுங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அவங்கள பஸ் ஏத்தி விட தான் துளசி வந்தாலாம். என்ன, வீட்டுக்கு போயிட்டாங்களா? சாப்பிடணும் தானே வந்தாங்க? ஆமா சிவா, சாப்பிட சொன்னாலாம் துளசி. ஆனா வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணுங்க போயிருச்சாம். சரி பரவாயில்ல. துளசி காலேஜ் தானே அந்த பொண்ணுங்க. நாளைக்கு அவ காலேஜ்க்கே போயிட்டு பார்த்து பேசிடலாம். சரி சிவா. எங்க பிரதீப், அவனை காணும்? அந்த பொண்ணுகிட்ட போய் பேசியிருக்கான். அந்த பொண்ணு பேசல. சோ அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அதனால நான் வீட்டுக்கு போறேன்னு போயிட்டான். நம்ம வீட்டுல தான் போய் பார்க்கணும் அவனை. சரி வா, நம்ம போய் அவனை பார்ப்போம். பிரதீப். டேய் சிவா, அந்த பொண்ணு எதுவும் திட்டிருச்சா? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஏதோ பயந்துருச்சு, பயந்து ஓடிடுச்சுன்னு தான் சொன்னான், வேற எதுவும் சொல்லலையே. அப்புறம் ஏன்டா இவன் கப்பலுக்கு வந்த மாதிரி படுத்து கிடக்குறான்? தெரியல, வா போய் பேசுவோம். டேய் பிரதீப். பிரதீப் கேக்குதா இல்லையாடா? கேக்குதுடா, சொல்லுங்க. என்ன? டேய் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு ஒன்னும் சொல்லிட்டு போலையே, பயந்துருச்சுன்னு தானே சொல்லிட்டு போயிருக்கு. நாளைக்கு அந்த பொண்ணை போய் பார்க்கலாம்டா காலேஜ்ல.
ஏன் அங்கேயும் போயிட்டு அவன் என்னை பார்த்து பயந்து ஓடுறதுக்கா? அட போங்கடா. இல்ல பிரதீப், அங்க போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கலாம். எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லடா. இங்கேயே இப்படி பயந்து ஓடுறா, காலேஜுக்கெல்லாம் சொல்லவா வேணும்? பிரதீப், அதான் சொல்றோம்ல, நாளைக்கு போறோம், காலேஜ்ல அந்த பொண்ணை பார்த்து பேசுறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எந்த ஊர்ல காலேஜ் வைப்பாங்க? சரிடா, ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கட்கிழமை காலேஜ் வைப்பாங்கல்ல, அப்போ போய் பேசலாம். நாளைக்கு நீ போய் துளசிக்கிட்ட அவ எந்த காலேஜ் என்னன்னு கேளு. சரி, என்னமோ சொல்றீங்க, பாப்போம். சரிடா, மூஞ்சி அப்படி வைக்காத. ம், ம். அட போங்கடா. சரி பிரதீப், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு காலைல பார்க்கலாம். பாய். சரிடா, நானும் கிளம்புறேன். நீ டல்லா இருக்காத, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். சரியா? எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உங்களுக்காக வேணா நாளைக்கு துளசிக்கிட்ட பேசுறேன். நம் காதல் சொல்ல